பயங்கரமாக சுடுபட்டிருக்கணும். இதுக்குள்ள எல்லாம் இந்த காலத்தில் இதுகளுக்குள்ள இருந்திருப்பீங்க நீங்களும். சுடுகாயங்கள் வந்து தாராளமாக இருக்குது. இது என்ன கட்டிடம் வந்து தெரியல. இதுகளுக்கு தான் மிதிவடிகள். இதில் மண் வந்து இந்த இடத்துல வந்து 1 2 3 4 இடையிடையே வந்து ஒரு 3 அடிக்கு 3 அடி இருந்திருக்கணும். அப்படி கீழே போகிறதுக்கான தலைவர் இருந்ததுக்கான ஒரு இந்த காலத்தில் வந்து பின்னைக்கே வந்து ஒரு அனைவருக்கும் வணக்கம். இந்த இளைஞர்ல குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மாத்தளனில் நிற்கிறோம். இடத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடைசி யுத்த காலத்தில் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினரால் அதுவும் வந்து கடற்புலிகளால் வந்து பயன்படுத்தப்பட்ட பதுங்குதளம் அப்படின்னு சொல்லினோம். அதோட ஒரு சில சொல்லினோம் இறுதி காலகட்டத்தில் வந்து தலைவர் அந்த இடத்துல அந்த பதுங்கு ஒளியில் பதுங்கியிருந்தார் அப்படின்ற சொல்லினோம். உண்மை போய் தெரியல, ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் இல்லாதவருக்காக இருந்தாலும் வந்து என்றாலும் அந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்குன்றதை தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான நவீன முறையில் வந்து அந்த பங்கரை வந்து அமைச்சிருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை தவிர்த்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டேன். இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8-9 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக அந்த இடம் வந்து என்ன எனக்கு தெரியல. அங்கே போய் தான் நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்க வேணும். இப்போ எந்த ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுக்குடியிருப்பு டவுன்லேருந்து புதுமாத்தளன் போகிற ரோட்டில் தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு சில பழைய வீடுகளை பார்த்துறோம். அந்த வீடுகள் ஃபுல்லாகவே வந்து துவக்க சுட்ட இதுகளை தான் அடையாளங்களாக தான் இருக்குது. அப்போ தான் வந்து யோசிச்சனான் இங்கெல்லாம் எந்த அளவுக்கு யுத்தம் வந்து நடந்திருக்கண்டு பயங்கரமாக சுடுபட்டிருக்கணும் இதுக்குள்ள எல்லாம். சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா புதுமாத்தளன் சந்தி. இந்த இடது பக்க சேர்ச்சி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வலது பக்கத்தால் போனால் தான் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மீன் பிடிக்கிற இடமும் வந்து மீன்பிடி அந்த என்ன சொல்கிறது வாடி என்ற வந்து இடது பக்கத்தால் போய்க்கலாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு இஞ்சால ரோட்டுகள் செய்யணும் ஆனால் செய்து முடிகிற மாதிரி இல்லை இப்போ வரைக்கும். இங்கால நிறைய பழைய கட்டிடங்கள் இருக்குது. அதுகளே நிறைய வெடி சன்னங்கள் இருக்குது. அங்கே மீட்டிங் போயிட்டு நம்ம போல இருக்கு. ஐயா, இது கிளுங்கிட்டு போகணும். அதோட இதில் பாருங்கள், இது வந்து பழைய கட்டிடம், ஸ்கூலில் பழைய கட்டிடம். நான் நினைக்கிறேன் யுத்த காலத்தில் இதுகளுக்குள்ள இருந்திருப்பீங்க நீங்களும். இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். மாத்தளன் ரோமன் கத்தோலிக்க ஆத்தாக்கா பாடசாலை அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இந்த கட்டிடங்களெல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னாட்டா காப்பட் ரோட் போட்டிருக்கணும் தான். ஆனால் இது வந்து சாலை வரைக்கும் போக மாட்டுறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அங்கே வரைக்கும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இது வந்து மாத்தளன் பகுதியை கவர் பண்ணி மட்டுமே போடப்படுற ரோட். இங்கால சாலை போகிறதெல்லாம் இன்னும் காலப்போக்கில் நாசமாக போயிடும் இந்த ரோட்டெல்லாம். இப்போயே பயங்கர கிடங்குகள் பள்ளங்கள் சொப்பன சுந்தரில் வரலாம். சொகுசுக்காரர்களில் வந்தீங்கன்னா கட்டாயம் கீழாலெல்லாம் கலந்து போயிடும். இதில் போய்கொண்டு இருக்கிறேன். இதில் இந்த ரோட்டால் தான் போகணுமென்ற மாதிரியும் இருக்குது. என்றாலும் விட்டு பார்ப்போம், சரியாக தெரியல. ஏன்னா இந்த ரோட்டில் இதே மாதிரி இடங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. சந்தை எங்கே திரும்புதோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் பிரச்சனை. சில வேலை இதுக்கால போய்ட்டுல வாடி இருக்கோ தெரியல, பார்ப்போம். ஓ, இதில் ஒரு பைக் ஒன்று நிற்கிது. ஆட்ட பைக்குன்றே தெரியாமல் இருக்கு. சரி, என்றாலும் பார்ப்போம். அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் போய் கொண்டிருக்கார். இதுலேயும் ஒரு ஆள் நிற்கிறார். என்ன கட்ட மாதிரி இளைஞாலையெல்லாம் பார்த்திங்கன்னா வாடிகள் அதுகளெல்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து புழக்கத்தில் இல்லாத மாதிரி இருக்குது. ஆமாம், கடல் பயங்கரம் அடிக்குது. சரி, இப்போ இந்த இடத்தால தான் போகணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு அண்ணன்ன்றவர் அவரோட கருத்துனான். அதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே கடற்கரை சைட்டால் தான் போகணும். ஆனால் எங்கே இருக்குன்றது தெரியல, எனக்கு கண்டுபிடிச்சா தான். அதோட இதில் எல்லாம் வாடியிலெல்லாம் ஒரு சீசனுக்கு மட்டும்தான் இங்கே வந்து தொழில் செய்வினோம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே அதில் அப்படியே மூடி வச்சுருப்பினோம். சிலர்கள் வந்து காற்றுக்கு அப்படியே பிடுங்கிட்டு போகுது போல் இருக்குது. ஆனால் போய்களை வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பயங்கர குப்பையாக இருக்குது. இதில் எல்லாம் யாருமே பராமரிப்பாரற்ற நிலையில் தான் இந்த காலத்தில் இருக்குது. அதோட இதில் போய்களை வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லியிருப்பேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாமே வந்து செல் அடிபட்டு பயங்கர காயங்களோடு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் வந்து இந்த இடத்துல வந்து கிணறு இருக்குது. இதில் வந்து ஒரு மோட்டரையும் போட்டு வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் இதில் வாடியில் இருக்கிறார்கள் வந்து பயன்படுத்தினோம் போல் இருக்குது. இல்லது இந்த ஆர்மியாக்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுமோ தெரியலை. அதோட இதைத்தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே வந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு செல்லுகளால். இங்கே இதில் பாருங்கள், எல்லாமே அந்த சுடுகாயங்கள் வந்து தாராளமாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி. இங்கே இதுக்குள்ளால் துளைச்சி அங்கால போயிருக்கு செல்லுகள் எல்லாம். என்ன அடியாக இருந்திருக்கும் அந்த காலத்துல எல்லாம். இப்படி பார்க்க போனால் ஒரு ஊறுப்பட்ட இதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கடவுளே, இந்த இதில் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தென்னை மரத்தை பாருங்களான்னு இப்படி இருக்குன்னு. இதுக்குள்ள போய் வர்றது வந்து கொஞ்சம் கவனம் தான். என்ன அடிடாப்போ இதெல்லாம். அதோட பக்கத்துலேயே வந்து ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இது என்ன கட்டிடம் ஒன்று தெரியல. சில இங்கே இருக்கிறார்கள் டாய்லெட் அதுகளுக்கு பயன்படுத்தின மாதிரியா.
ஆனால் இது எல்லாமே ஒரு பண்டாக தான் இருக்குது. சில இதுலேயும் பழைய கேம்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரி, இதிலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் போகணுமென்று தெரியல. குத்து மதிப்பாக 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். அதோட இதில் பார்த்திங்கன்னா நிறைய பனைமரங்கள் எல்லாம் இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டடியில் வடலி எரிச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து எப்படி ஒரு சோழவனம் பண்ணுறதை விட இதுக்குள்ள இருந்தால் எதுவுமே வந்து வெளியால் தெரியாத அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கால தான் எங்கேயோ போகணும்னு போய் கொண்டு இருக்கிறோம். இதுகளுக்குள்ள தனியாக தெரியவும் வந்து பயமாக தான் கிடக்கு. சரி, இதுகளுக்குள்ள எல்லாம் தேடி பார்த்துட்டேன், எதுவுமே வந்து தெரியலை. அதே மாதிரி இப்போ நான் போய் கொண்டு இருக்க இந்த துண்டு வந்து ஒரு பண்டு இருந்ததுக்கான அமைப்பு. அதே மாதிரி இதில் எல்லாம் வந்து தண்ணி அடையாளங்கள் வந்து இருக்குது. இதில் நான் உங்களுக்கு காட்டைக்குள்ள தெரியுமென்னு நினைக்கிறேன். ஆனால் இதுகளுக்குள்ளால் வர்றது தான் சில இதுகளுக்கு தான் மிதிவடிகள் வச்சிருப்பினோம். அப்போ பெரிய ஒரு பண்டு தான். இப்போ உங்களுக்கு தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். அதான் இப்படியான இடங்கள் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு நவீன காலத்துலேயே வந்து கண்டுபிடிக்கிற கஷ்டம். அந்த காலத்தில் எப்படி ஒரு மறைவாக இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்களேன். எங்களுடைய நம்மவர்கள் தான். இப்போ வந்து ஒரு இடத்த கண்டிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இங்கே சீட்டு துண்டுகளாக தான் இருக்குது. இங்கே இதில் எல்லாம் அந்த காலத்தில் வாடி இருந்ததா இல்லை நம்மவர்கள்ட்ட கேம்ப் எதுவும் இருந்ததா அப்படின்றது தெரியலை. இது பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சீட் கவர்களால் தான் இருக்குது. நானும் ஒரு வடலி திட்டையாக வந்து பார்த்து கொண்டு போகிறேன், இன்னும் அம்புற மாதிரி இல்லை. அதோட இன்னும் ஒரு விஷயத்தை இப்போ வந்து கவனிச்சு நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பாயும் தலானியும் போட்டு இந்த இடத்துல படுத்திருந்திருக்கிறேன் போல இருக்குங்க. இதை பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. அப்போ கிட்டடியில் இது வந்து வாடிக்கை பயன்படுத்தியிருக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை. இப்போ இன்னும் ஒரு மணல் திட்டில் வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஃபுல்லாக எரிச்சிருக்கோம். அழிஞ்சு முன்னக்கிட்ட ஆறு இதெல்லாம் எரிச்சு எடுத்தாங்களோ தெரியல எனக்குண்டா. இதுலேயும் வந்து நிறைய பனைமரங்கள் எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் தென்னை மரம் மட்டும் சொன்னமோ. சரி, இதால் ஏறி வரைக்கல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வட்ட மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் பங்கரா வந்து பயன்படுத்தப்பட்ட இடம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தகரம் இருக்குது தானே. இது வந்து அந்த காலத்தில் மண் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு எண்ணக்கரு. ஆனால் அந்த காலத்தில் இதுக்கு மேலே வந்து கிப்ரால் அடித்து இந்த இடங்களில் வந்து தரமட்டமாக்கி இருக்கணுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நிறைய கட்டட எச்சங்கள் எல்லாம் இருக்குது, கான்கிரீட் எச்சங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 600 மீட்டர் வந்துட்டோம். என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகணும் போல் இருக்குது. ஒவ்வொன்றும் மணல் திட்டுகளாக தான் இருக்குது. கடற்கரையில் இருந்து பார்த்தா எதுவுமே வந்து தெரியாத மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இந்த பனைமரங்கள் இருக்குது. இயற்கைன்ற வளம் அப்படியே இதால் போகும். அப்பா, நல்ல வெயில் டைம் வந்திருக்கோம், சொல்ல தேவையில்லை. ஓகே, அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிற தரப்பாலாக இருக்கும் நினைக்கிறேங்க. இதில் பாருங்களேன், அந்த தரப்பாலை தான் இருக்கும். இதில் எல்லாம் பக்கத்துலேயே அந்த தகரங்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு பங்கரா தான் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அதே தான் பங்கரே தான். இந்த பாருங்கள், இதில் எல்லாம் பனைமரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். பனைமரங்கள் எல்லாம் இப்படி குறுக்க போட்டு பங்கரா அமைப்பில் வந்து செய்து வச்சுருந்துருக்கணும் பாதுகாப்புக்கு. ஆனால் எல்லாமே வந்து இப்போ இயற்கையாகவும் சரி கிபிர் அடிச்சும் சரி அழிஞ்சு போயிட்டு தான் உண்மை. இன்னும் ஒரு இடத்தையும் வந்து இப்போ கவனிச்சுறாங்க. இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எங்களுடைய ஆக்கள்ன்றதை விட பொதுமக்கள் பயன்படுத்தின ஆடைகளை வந்து கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து பங்கரில் இருக்கைகளை வந்து செல் அடிபட்டு அந்த இடத்துல வந்து இறந்துருக்கலாம், அல்லது இந்த இடத்த விட்டு பங்கரால் அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து இடம்பெயர்ந்து போனவே தானே, அதால் போயிருக்கலாம் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதில் பார்த்து கொண்டு போய்க்கல உண்மையிலே கவலையாக தான் இருக்குது. அந்த காலத்தில் நீங்களும் இந்த இடத்துகளில் வந்து இருந்திருக்கலாம். சரி, பார்ப்போம். அங்கால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம், கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே இதில் வந்து கட்டை வெட்டி வச்சிருக்கணும் சப்போர்ட்டுக்கு. இதில் பனைமரம், அதே மாதிரி அங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் இருக்குது. அதை தவிர்த்து இதில் வந்து ஒரு கிடங்கு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்குள்ள வந்து அந்த பங்கர் அமைப்பு நான் நினைக்கிறேன். குறுக்க ஏதாவது பனைமரங்களை போட்டு அதே மாதிரி அங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் வாங்கலாம். இங்கே இதால் வரைக்கல இதில் பாருங்கள் இருக்குது 2 பனைமரங்களை வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 1 2 3 4 மங்கர் எல்லாமே வந்து வெட்டி வச்சிருக்கணும். நல்ல அந்த காலத்தில் என்னத்தால் வெட்டினவையில் அப்படின்றதான் தெரியலை. சரி, நீட்டான ஒரு இதில் வெட்டியிருக்கணும். நினைக்கிறேன் அந்த காலத்துலேயும் வால் இருந்திருக்கணும். அந்த வால்ட்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டு வெட்டுவோம், அது இருந்திருக்கணும். அதில் வெட்டியிருக்கணும். இதில் நிறைய இதுகள் வந்து அப்படியே வெட்டி தான் வச்சிருக்கணும். அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த கடற்கரை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பங்கரோட தான் இருந்திருக்கணும். ஃபுல் பாதுகாப்போடு இந்த கடற்கரை வந்து இருந்திருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பிச்சரில் இதெல்லாம் பார்த்துட்டு தெரியுறீங்கடா உண்மையிலுமே பயமாக தான் இருக்குது. என்னால் ஒரு நம்பிக்கை எதுவுமே இருக்காது. கரையில் ஒரு இடம் கூடி சமதரையாக இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 பங்கர் வந்து அடித்து வச்சு இருக்கணும் போல இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஒரு மாதிரி இந்த பங்கர் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. ஆப்பா, பைக் விட்டது எங்கேயோ
இது இருக்கிறது எங்கேயோ 1 கிலோமீட்டர் கடல் இதால் நடந்து வரேன்டா யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்க மாட்டேன். அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் தான். இதில் இருக்கிற அமைப்பு தான் வந்து நவீன முறையில் அமைக்கப்பட்ட பங்கர். இதில் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எல்லா இடத்தையும். இந்த இடத்துல தான் ப்ரோ. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த பேக்கை வந்து கலட்டி வச்சோன்னே தான் வந்து நிம்மதியாக இருந்தது. இதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் இந்த பங்கரை வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த காலத்தில் வந்து இது வந்து மகளிர் அணியும் அதே மாதிரி கடல் புலிகளும் சேர்ந்து கட்டின ஒரு பங்கர். அது ஆமாம், எங்களுக்கு இடையிடையே வந்து புதையுது தண்டப்பாடலே. கவனமாக தான் இருக்கணும் போல இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பனைமரங்களை வந்து வெட்டி தான் வச்சுருக்கேன். அதெல்லாமே கோரலாக இருக்குது. இந்த கடவுளே எல்லாம் அப்படியே கோரல் அடிச்சுட்டு இதுக்குள்ளே பாருங்கள். அதே மாதிரி இதுதான் நாங்கள் பார்க்க வந்த முக்கியமான இடம். குறிப்பாக வந்து இது வந்து பாருங்கள் இவ்வளோ மொத்தமாக கட்டியிருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு துண்டே வந்து ஒரு 3 அடிக்கு 3 அடி ஒரு அகலத்தில் வந்து இது தூண் மாதிரி கட்டியிருக்கேன் இந்த இடத்த. அதே மாதிரி இது சிவரெண்டு பார்க்க போய்க்கல இது வந்து ஒரு 2 அடி கிட்ட அகலமாக இருக்குது. அவ்வளோ ஒரு திக்கான ஒரு இதில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து இந்த முருகை கற்கள் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்க மாட்டேறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா யாழ்ப்பாண பக்கங்களில் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு முருகக்கல் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இந்த கற்கள் எல்லாம் வந்து முல்லைத்தீவில் கிடைக்க மாட்டேறது எனக்கு தெரியலை. அப்படி கிடைக்க மாட்டால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இஞ்சால பாருங்கள், இதுகள் தான் இஞ்சால பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கடவுளே இப்போ தான் தெரியுது. இதில் வந்து பார்த்திங்களாண்டா உள்ளுக்குள்ளே ஏதோ பூச்சி போயிட்டு இதுக்குள்ளே வந்து தகரம் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுக்குள்ள எல்லாம் தகரம் இருந்திருக்கு. ஃபுல்லாக அந்த ஃப்ளட்டாக தகரம் மாதிரி வச்சு அமைப்பு செய்திருக்குன்னா உள்ளுக்குள்ளே வந்து பங்கராக இருந்திருக்கு. இப்போ வந்து மணனால் முற்றுமுள்ள வந்து பூச்சிகள் பறக்குது, மூடப்பட்டிருக்கு. அப்படி இஞ்சால வாங்க காட்டுறேன். இதுவும் வந்து அப்படியான ஒரு அமைப்பு தான். இங்கே இதில் உங்களுக்கு தெரிய மட்டும் நினைக்கிறேன். இங்கே இதை பாருங்களேன். நான் நினைக்கிறேன் இதால் தான் வந்து வாசல் இருந்திருக்கணும். அப்படி கீழே போகிறதுக்கான வாசல் வந்து இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன். அப்போ இதெல்லாமே வந்து எப்படி அந்த காலத்தில் அந்த பிரச்சனை டைமில் வந்து எங்கடையாக்கள் கட்டியிருப்பினோம் அப்படின்றது யோசித்து பார்க்க வைக்கிது. ஏன்டா அவ்வளோ பொருட்கள் இங்கே கொண்டு இந்த ஒரு பிரச்சனைகளை செல்லடி அதெல்லாம் நடந்திருக்கும். அப்பைகளையும் கட்டி இந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றது யோசிச்சிருக்கிறது தானே. கிட்டத்தட்ட அங்கே தொடங்கின பங்கர் இது ஒரு 15 அடி கிட்ட நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்களாட்டா அங்காலையும் வந்து போகுது காட்டுறேன். இதில் அப்படியே ஏறி வரைக்கல பாருங்கள். இதுகள் இங்கால வந்து கொஞ்சம் அரிக்கல்கள் உள் பக்கத்துக்கு வந்து அரிக்கல்கள் வந்து வச்சு கட்டியிருக்கணும். அப்படியே நான் நினைக்கிறேன் இந்த சிவர் வந்து இப்படியே இந்த துண்டுக்குள்ளே தான் இருக்குது போல இருக்குது. அந்த அங்காலையும் பாருங்கள், அதுகளையும் பார்க்கல தெரியும். அதை தவிர்த்து இஞ்சாலையும் வந்து இந்த கல் இடிபாடுகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய கல்லுகள். ஸோ சாதாரணமாக நாங்கள் கட்டுற கல்லுகளோட பெரிய பெரிய கற்களால் வந்து செய்து கட்டியிருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னாட்டா தூண்கள் கிடக்கு. நான் நினைக்கிறேன் இது கீழே சிலவில் எவ்வளோ என்ன உடைமைகள் இருக்கோ தெரியல. அதே மாதிரி பங்கர் வந்து இது கீழே தான் வந்து இருந்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மூடப்பட்டுட்டு. சரி, இது வந்து இஞ்சால பக்கம் ஃபுல்லாக வந்து நீங்கள் இடிஞ்சதை பார்த்துருப்பீங்க. அங்கால வந்து சில வேளை இதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டு அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்றது யூகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்பா, ஆனால் இந்த ஓல் இதில் கட்டாயம் வந்து குண்டு தொலைச்சிருக்கான ஒரு அடையாளம் இருந்திருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பாதுகாப்புக்கு இப்படி ஒரு அமைப்பு வந்து அமைச்சு வச்சுருக்க மாட்டேன். அதாவது மொத்தமாக வந்து கட்டியிருக்க மாட்டேன்னா சிலர் சொல்கிற மாதிரி தலைவர் இருந்ததுக்கான ஒரு பதுங்கு ஒளியாக அந்த காலத்தில் இருந்திருக்குன்றதான் உண்மையாட்டு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியாண்டு. அதே மாதிரி இப்போ அந்த காலத்தில் வந்து கடைசி காலத்தில் வந்து புதுசாக பங்கர் கட்டுறதெல்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். இப்படியும் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் தலைவர் அந்த காலத்தில் இருந்துட்டு பாருண்டு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து புதுசாக கட்டுறது கடைசி காலத்தில் வந்து புதுசாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது. அதனால் வந்து இப்படி ஒரு திடகாத்திரமான பங்கர் கேக்கில் வந்து இதுக்கெல்லாம் பாதுகாத்து வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றதான் நானும் யோசிக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாமே வந்து இந்த பக்கத்தில் பூசி எல்லாம் வச்சுருக்கணும். நேர்த்தியான ஒரு கட்டட அமைப்புகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த பங்கரில் வந்து பார்த்து நாங்கள் குறிப்பாக இந்த பங்கரை நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு பங்கர் ஒன்று பார்த்துருப்போம். அதுவும் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ ஒரேடியாக ரோடில் பார்த்தோம்னா தெரியும். ரோட் ஷோட் பார்ப்போம்.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா ரோட் ஷோட்டை பார்த்துருப்பீங்க. நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கல. இதுக்கு முதல் நாங்கள் ஒரு கேம்ப் ஒன்று இதுக்குள்ள எடுத்திருப்போம். அது வந்து இதுலேருந்து ஒரு 100 மீட்டர்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கு ரோட் ஷோட்டில் பார்க்கல வந்து இது தெரியவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு அந்த இடம் தெரியுமென்றதால வந்து ரோட் ஷோட் எடுக்கிறேன் எங்களை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வந்து பக்கத்தில் அமைச்சு இந்த கடற்கரை ஃபுல்லாகவே வந்து ஆதிக்கத்தை வந்து செலுத்திருக்கணும் அப்படின்றதான் உண்மை. அதை தவிர்த்து இங்கே வந்து பார்த்தீங்களாண்டா இளநீ தேங்காய்கள் எல்லாம் வந்து ஆக்கள் நினைக்கிறேன் இங்கே மீன் பிடிக்கிற அன்னையாக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி குடிச்சிட்டு போயிருக்கணும் போல இருக்குது. சரி, நாங்கள் இந்த இடத்துலேருந்து கூட நேரம் மினக்கிடாமல் அப்படியே வந்து வெளிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே கவனிச்சிட்டேன். அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் யுத்த காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தின கோப்பைகள் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷத்தால் உக்கி போயிட்டு சில இதுகள் எல்லாம் நாங்கள் இரட்டை வாய்க்காலில் பார்த்தினாங்க ஃபுல்லாகவே வந்து குண்டு தொலைச்சி அடையாளங்கள் எல்லாம் இருந்தது. செல்லுகள் அடிபட்ட பீஸுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இதுகளெல்லாம் உண்மையிலுமே வந்து ஒரு விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்த உங்களுக்கு வந்து நிறைய நினைவுகள் வந்து போகும்ன்றதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்ட ஒரு 50 மீட்டர் மணலால் நடந்திருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா மணத்தரையால் நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதில் வந்து கடற்கரை சைட்டாலேயே வந்து நடந்துப்பட்டால் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் இவ்வளோ குப்பைகள் எல்லாம் இருக்கட்டு. அதே மாதிரி இதில் ஒரு முள் இருக்குது. இதுகளுக்குள்ள கால் வச்ச மட்டும் தான் வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக போயிடும். சில சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்த மாட்டா. சரி, லோஹா இல்லை இன்னும் நடக்க வேண்டியதான். இப்போ இதில் பாருங்கள் தெரியுமா நினைக்கிறேன் இந்த எவ்வளோ சிப்பிகள் இருக்குண்டு. இந்த கடற்கரை ஃபுல்லாகவே அப்படியே ஒதுக்கி கொண்டு இருக்குது. நல்ல விஷயம். இதுலெல்லாம் அடுத்து ஏதாவது சிறுகாய் தொழில் செய்யலாம். இங்கே பாருங்கள் கடல் வந்து எவ்வளோ ஆக்ரோஷம் அடிக்குதுன்னு. கசூர்னா பீச்சையும் பார்த்துருப்பீங்க. இதையும் பாருங்கள். இதை பார்க்க உண்மையிலுமே பயம் பெறும். அவ்வளோ வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். இங்கே வந்து கிழிச்சு அந்த விளையாட்டுக்கெல்லாம் நடத்திடாது. தயவுசெய்து கொண்டு போயிடும். அப்படி இல்லை போய்க்குள்ள ஒரு விஷயத்தை வந்து கவனிக்காமல் போயிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கால பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ விலைகளை வந்து சும்மா இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. உண்மையிலுமே வந்து இவ்வளோ அநியாயம் இல்லை பயன்படுத்தி முடிஞ்ச கதையோ தெரியலை. நிறைய போய்களை வந்து இந்த கிணறை காட்டிட்டு போயிருப்பேன். ஆனால் வந்து இதுக்கு பின்னுக்கே வந்து ஒரு கேமரா ஒன்றை பூட்டியிருக்கணும். நினைக்கிறேன் அந்த கிணத்துல மோட்டார்கள் வந்து பழுதாக போகாமல் இருக்கிறதுக்காக, பழுதாக இல்லை களவு போகாமல் இருக்கிறதுக்காக இதை பூட்டி பாதுகாப்பாக வச்சுருப்பேன். ஹாய், கேட்டால் சொல்லுங்கண்ணா. நான் வீடியோ எடுக்க வந்த நாங்கள் போயிட்டு வரோம். இதில் வந்து ஒரு கட்டணம் இருந்ததுக்கான அடையாளம் காணப்படுது. இல்லை பாருங்கள் இந்த பனைமரங்களை தென்னை மரங்களை பார்க்கல தான் வியப்பாக இருக்குது. இவ்வளோ பீஸுகள் அடிபட்டிருக்கு இந்த இடங்களில். சரி, ஒரு மாதிரி நடந்து இந்த பைக் விட்டு அடுத்தடிக்க வந்துட்டோம். அப்படியே பின்னுக்கு பாருங்கள். இப்போ மழை இந்த இடத்துல நெருப்பெடுக்கும் போல் இருக்குது. அதுக்கிடையில் நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம், தப்பிச்சிடுவோம். சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டேன். குறிப்பாக இதிலேருந்து போய்க்கல ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ பண்டி வளைக்கணும் அப்படின்னு சொன்னவே இந்த இதுக்குள்ளே தான் போல் இருக்குது. அந்த வாசனை தான் இங்கே வரைக்கும் ஹெவியாக அடிக்குது உதிரியில். பயங்கர வாசனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே. ஆனால் சாதாரணமாக இதில் போய் பார்க்கல எதுவுமே தெரியும். ஊராக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே தெரியல. இந்த கேம்புகள் இருக்கிறதெல்லாம் இதில் இடையில் நிப்பாட்டி நான் கூடுதலாக போய்க்கில் வந்து பார்க்குறேன்னா இது என்ன மரம் என்ன இதான்னு தெரியல. ஆனால் பயங்கர முள் இது ஃபுல்லாகவே வந்து அதுதான் இருக்குது. என்ன பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்ததோட இப்போ போய்கொண்டு இருக்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு முதலாக வரைக்கல. அதாவது பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் காலத்தில் ஆர்மி செக் பாயிண்ட் எல்லாம் இருக்கல நான் வந்து அதுவும் வந்து அந்த மாத்தளன் பகுதியிலேருந்து இங்கே பக்கம் விடையில. அதுக்கான காரணங்கள் வந்து இப்போ தான் விளக்குது. இதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு பேஸ் கேம்ப் எல்லாம் இருந்திருக்கு. அதனால தான் நாங்கள் விடாமல் வச்சுருந்துருக்கணும். குட்டிகள் எல்லாம் இருக்குன்னு. ஆனால் தனி எல்லாமே மேய்ஞ்சிட்டு வருது. ஆக்களை காணல. எங்களோட ஊர்கள் எல்லாம் இல்லை வைஃபண்ட ஊரில் எல்லாம் இவர்கள் இப்படி தனியாக தெரிஞ்சேன்னா அடுத்தலாம் காண கிடைக்காது. புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டேன். இதில் இருந்து அப்படியே மாங்குளம் போய் தான் நாங்கள் வீட்டை போகணும். குறிப்பாக அதுக்கிடையில் வந்து இந்த நெல் காயப்படுற விஷயங்கள் வந்து சும்மா பாரி அந்த ரோட்டு ஃபுல்லாகவே வந்து போட்டு கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நிறைய குரங்களையும் பார்த்து நான் வரைகளை. ஆனால் போய்களை இருக்கும்போது தெரியல ஏன் அந்தளவு குரங்கள் நெல்லை கூடி சாப்பிடுதல் அந்த குரங்கள். அப்போ அதையும் உங்களுக்கு காட்டிட்டு போக தான் பிளான் பண்ணான். அதோட இப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சேன். பெட்ரோல் வந்து ஒரு புள்ளி துள்ளையில். ஆனால் எஃப்ல வந்து 4 கிலோமீட்டர் ஓடிட்டு 16 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் ஓடுமென்று தெரியும். ஆனால் எப்பயும் வந்து ஷுவர் பண்ணிடலாது. இங்கேருந்து ஒட்டி சுட்டான் போய் தான் நாங்கள் அடுத்தது பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நிற்காமல் இருந்துச்சுன்னா சரி, நின்றா தள்ளல் தான். இப்போ ஒரு இறக்கமான துண்டு வந்தது. அந்த டைம் வந்து கிளச்சை பிடிச்சிட்டு ஓடுறேன். ஆனால் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓடணுமான்னு தெரியல. கொஞ்சம் பெட்ரோலை மிச்சம் பிடிப்போம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளச் பிடிச்சி தான் ஓடணும்னு நிற்கிறேன். என்ன மாதிரி தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். அதை காட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் இப்போயே வந்து மழை தூரம் வலிக்கிடுது. அதில் வந்து நான் மோட்டோவில் கேமரா வந்து பாய்க்கிறது கஷ்டம். அதோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். இப்படியான இடங்கள் வந்து காட்டுறது வந்து எங்களோட திறமைகள், தமிழரின் திறமைகள் இப்படி இருந்துன்றதை காட்டுறதுக்காக தான் ஒழிய மற்றபடி வேறு எந்த இல்லை, வேறு எந்த எண்ணங்களும் இல்லை.
அதோட இந்த வீடியோ தான் இருக்காதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.